Hi, this is Priya from Priya Designer. Today கிளாஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போடலான்னு பார்க்கலாமா? செயின் ஸ்டிச் எப்பவும் போல் நீங்கள் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து சரியில் ஈஸியாக போட்டுருவீங்க, பட் சில்க் த்ரெட்டில் வந்து கொஞ்சம் டேங்கிள்ஸ் ஆகும் அண்டு சில்க் த்ரெட் வந்து பிரியும். கேர்ஃபுல்லாக போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? லெஃப்ட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ரைட் சைட் டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பக்கத்துலேயும் கேப் இருக்கக்கூடாது, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி அப்படியே லெஃப்டில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகே, ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும், இல்லைன்னா சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சிரும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி அந்த நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில்க் த்ரெட்டை எப்படி பொறுமையாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. ஸ்டெம்மில் மட்டும்தான் த்ரெட் வந்து இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஓகே, அப்போ தான் டேங்கிள்ஸும் அவாய்ட் பண்ண முடியும். கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே த்ரெட்டு எதுலேயும் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேங்கிள்ஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போது ஒரு என் நாட் போட்டுருங்க. இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். ஓகே, செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஆப்போசிட் கலரில் நான் எடுத்து போட்டிருக்கேன், க்ரீன் கலரில். ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். செயின் ஸ்டிச் மேலேயும் பக்கத்தில் இப்படி ஜிக்ஸாக்காக ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி அதே செயின் ஸ்டிச் தான், ஆனால் நம்ம ஜிக்ஸாக்காக நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச்சை வந்து போடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடுங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயும் சிக்ஸாக்காக நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. ஆப்போசிட்டில் எடுங்க. ஓகே, எடுத்து ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுருங்க. ஒரு என் நாட். ஓகே, இது வந்து செயின் வித்து சிக்ஸாக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸாக்லேயே 2 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டு சில்க் த்ரெட்டை அந்த மேலே இருக்க லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து சிக்ஸாக்னால் கிராஸாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் ஆப்போசிட்டில். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணாமல் உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா சேம் பாயிண்டில் இப்போ மேலே வந்து நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே அந்த பாயிண்ட்டோட சென்ட்ரு பாயிண்ட், இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 0.5 வச்சுருக்கோம், 0.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கோன்னா அதுக்கு சென்டராக கீழேருந்து 0.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி போட்டு இப்படி சிக்ஸாக் வந்து போட்டிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்துடும் உங்களுக்கும். போட்டு என் நாட் போட்டுக்கோங்க ஃபைனலாக. அவ்வளோதான். இதுதான் சிக்ஸாக் டைப் 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸாக் டைப் 2 பார்க்குறோம். சிக்ஸாக் டைப் 2ல் சேம் திங் அதே தான், ஆனால் என் நாட் அந்த இடத்துல போடாமல் கீழே டைரெக்டாக கொண்டு வந்துடணும். ஓகே, கீழே டைரெக்டாக கொண்டு வந்துடுங்க ஆப்போசிட். ஓகேவா? இதே தான், இதுதான் டைப் 2. ஆப்போசிட்டில் கொண்டு போயிருங்க, கீழே கொண்டு வந்துடுங்க ஆப்போசிட். ஃபினிஷ் பண்ணி ஒரு என் நாட் போட்டுருங்க எப்பவும் போல். ஈஸி தான், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினில் சிக்ஸாக் போட்டோம். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச். இது வந்து சிக்ஸாக் டைப் 1. நெக்ஸ்ட்டு சிக்ஸாக் டைப் 2 நம்ம போட்டது. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சே தான், அதுலேயே நாட்டட் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க.
லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு செயின், ரிவர்ஸில் அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச், ரைட் சைடில் லாங் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், புரியுதா? இதுதான் நாட்டட் செயின் ஸ்டிச், நாட்டட் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கேவும் ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்லேயே பண்ணி பாருங்கள், சரியில் பண்ணாதீங்க. சில்க் த்ரெட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஃபினிஷ் பண்ணி எண்டில் ஒரு என் நாட் போட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கிளாஸஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் நம்ம சொல்லித்தரோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஈஸியாகவே ஆரியில் லேர்ன் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, நாட்டாக இருக்குது. இதுக்குனால தான் இது பேர் நாட்டட் ஸ்டிச்சஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போகிற கிளாஸஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.